வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, புரத சத்து அதிகம் உள்ள 5 உணவுகள். இதுதான் பார்த்தீங்கன்னா டாபிக். புரதச்சத்து அப்படின்னாலே முதல்ல பார்த்தீங்கன்னா, முட்டை இல்லாம இருக்கவே இருக்காது. காரணம் அப்படின்னா, ஒரு முட்டை எடுக்கிறோம் நம்ப அப்படின்னாலே சராசரி பார்த்தீங்கன்னா, அதுல 6 கிராம் புரதங்கள் அப்படின்றது இருக்கு. அதுவும் கம்ப்ளீட் புரோட்டீன் அப்படிம்பாங்க. கம்ப்ளீட் புரோட்டீன் அப்படின்றது இருக்கு. ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு எவ்வளோங்க புரோட்டீன் தேவை? நீங்க எவ்வளோங்க கிலோ இருக்கீங்க? சராசரி ஒரு 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 60 கிராம் புரோட்டீன் அப்படின்றது தேவை. அப்ப நான்வெஜ் சாப்பிடுங்களா? ஒரு நாளைக்கு 2 முட்டை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலே 12 கிராம் புரோட்டீன் உங்களுக்கு கிடைச்சிடுது. அப்ப ஒரு பகுதி. இப்ப இல்லைங்க எங்களுக்கு நாங்க நல்லாவே சாப்பிடுவோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் 3 முட்டை எடுத்துக்கோங்க. அப்ப 18 கிராம் புரோட்டீன் உங்களுக்கு கிடைச்சிடுது 3 முட்டையில. ஸோ நீங்க 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3ஆ பிரிச்சுக்கோங்க. 3ஆ பிரிச்சுக்கிறீங்கன்னா 20 வந்துடுதுங்களா ஃபர்ஸ்ட்டு? சரி. அதுக்கப்புறம் 1 கிளாஸ் பால் குடிச்சிடுங்க. காலையில எந்திரிச்சோனே நாங்க டீ, காஃபிலாம் குடிப்போங்க. அப்ப அந்த டீ, காஃபி நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னா, 1 கிளாஸ் நம்ம பால் எடுக்கிறோம் அப்படின்னும்போது 8 கிராம் புரோட்டீன் வந்துருது. அப்போ ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் பாலு, 3 கிளாஸ் பால் குடிக்கிறோம் அப்படின்னா, அந்த டீயா போட்டு குடிச்சாலும், காஃபியா போட்டு குடிச்சாலும், இப்ப 2 கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 16 கிராம், 3 கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, 24 கிராம் புரோட்டீன் அப்படின்றது வந்துருது. ஆக அது ஒண்ணு 20, இது ஒண்ணு 20. 2வது பகுதி முடிஞ்சிருச்சா? மதியான சாப்பாடோட நம்ம என்ன பண்ணலாம்? பயிறு வகைகள். பயிறு வகைகள் அப்படின்றது மேக்ஸிமம் எதுவா இருந்தாலும் சரி, இல்ல பருப்பு வகைகள். எந்த பருப்பா இருந்தாலும் நீங்க அதுல பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறு, துவரம்பருப்பு, அதுக்கு மேல சிறுபருப்பு எதுவா இருந்தாலும் ஏறக்குறைய ஒரு 50 கிராம் நீங்க எடுக்கிறீங்க. 100 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா, அப்ராக்ஸிமேட்லி 18 20லேருந்து 25 கிராம் புரோட்டீன் அப்படின்றது கிடைச்சிடும். 100 கிராம் நம்ம எடுக்க மாட்டோம் இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிளா சாம்பார், பொரியல் எதுவா இருந்தாலும் டெய்லி மதியானம் பருப்பு அப்படின்றது துவரம் பருப்பு வைக்கும்போதே கொஞ்சம் ஒரு குழிக்கரண்டி துவரம் பருப்பு ஒரு 50 கிராம் இருக்கும். எடுத்து பார்த்தீங்கன்னா தனியா வச்சிடணும். நம்ம நாங்கலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க பாட்டிலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணு பருப்பு பொடி போடுவாங்க. இல்ல அங்காய பொடி, சுண்டக்காய் பொடி போடுவாங்க. இல்ல கறிவேப்பிலை பொடி போடுவாங்க. இல்லன்னா பார்த்தீங்கன்னா, இந்த மல்லி பொடி அப்படிம்பாங்க அது போடுவாங்க. இல்ல எள்ளு பொடி போடுவாங்க. இந்த மாரி ஏதாவது ஒரு பொடி போட்டு, நெய் போட்டு சாப்பிட்ட பின்னாடி தான் சாம்பாரே ஊத்துவாங்க. இது எங்க அம்மாலாம் செய்ய மாட்டாங்க. எங்க பாட்டியோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு யாரும் அப்படி குடுக்கறதில்ல. அந்த மாரி பழைய ஆளுங்கள அத ஒரு கஷ்டமா வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன படிப்பு தெரியும்? படிப்பே தெரியாது. படிக்கவே இல்ல. கிராமத்துல இருந்தவங்க. ஆனா இவங்களுக்கு எப்படி இது சாப்பிடணும்? இதுதான் சாப்பிட்டா சத்து. இப்படி சாப்பிடணும் கண்ணு அப்படின்ற மாரி குடுப்பாங்க. எங்க அம்மா நல்லா படிச்சிருக்காங்க. ஆனா எங்க அம்மா அப்படி செய்ய மாட்டாங்க. அது என்னன்னா காலம் மாறி போச்சு. இப்ப நான் குடுப்பேன். என் குழந்தை சாப்பிடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம மறைச்சு, மறைச்சு சப்பாத்தில கேரட்ட போட்டு துருவி சப்பாத்தி செஞ்சு குடுக்கறது. இப்படி எல்லாத்தையும் மறைச்சு, மறைச்சு தான் குடுக்கணும். புரியுதுங்களா? அப்படியே டைரக்ட்டா குடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாரி நாங்க சாப்பிடுவோம். ஆனா எங்க அம்மா எங்களுக்கு குடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அத பத்தின நாலேட்ஜ் இல்ல. ரொம்ப படிச்சுட்டாங்க. அதெல்லாம் போய் என்ன நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் மாரி ஃபாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, சாம்பார் வைக்கிறது, ரசம் வைக்கிறது அப்படி அப்படி குடுத்துருவாங்க. சரி. அப்ப நம்ம எளிமையா சொல்லணும் அப்படின்னா, நம்ம சாப்பாடு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு குழிக்கரண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு சாம்பார் கரண்டில ஒரு பருப்பு எடுத்து வச்சுட்டு நெய் ஊத்தி சாப்பிடுற ஹேபிட்ட வைங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 100 கிராம் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு 25 கிராம் நம்மளுக்கு அப்ராக்ஸிமேட்லி புரோட்டீன் கிடைக்குது அப்படின்னா, ஒரு குழிக்கரண்டி எடுக்கும்போது, ஒரு தோராயமா ஒரு 10 கிராம் புரோட்டீன் அப்படின்றது கிடைச்சிடும். ஒரு பகுதி ஃபில் ஆயிட்டா இன்னும் 10 கிராம் புரோட்டீன் தான் தேவை. நாங்க நான்வெஜ் சாப்பிடுவோங்க அப்படின்னா, இந்த சால்மோன், டியூனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 100 கிராம்ல ஏறக்குறைய 25 கிராம் 25 டூ 28 கிராம் பார்த்தீங்கன்னா, புரதம் அப்படின்றது கிடைச்சிடும். நாங்க சாப்பிட மாட்டோங்க. அதுக்கும் மேல நாங்க நான்வெஜ் முக்கியமா சிக்கன் சாப்பிடுவோம். சிக்கன்லயும் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட புரோட்டீன்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. மட்டன் சாப்பிடுவோங்க. மட்டன்லயும் நெறைய புரோட்டீன் இருக்கு. நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு பெருசா கவலை இல்லைங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அது போதுமான அளவுக்கு அவங்களுக்கு புரத சத்து அப்படின்றது கிடைச்சிடும். அப்ராக்ஸிமேட்லி ஒரு 100 கிராம் சாப்பிடுறாங்க அப்படின்னாலே 20 டூ 28 கிராம், 25 கிராம் சாலிடா உங்களுக்கு கவர் ஆயிடும். ஆனா, ஆ சிக்கன்ல 100 கிராம் சாப்பிடுறதுன்றது ஈஸி. இல்லைங்களா? ஃபிஷ்ல ஒரு 100 கிராம் சாப்பிடுறதுன்றது ஈஸி. பருப்புல 100 கிராம் நம்ம சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். ஆக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப சிக்கன் அப்ராக்ஸிமேட்லி 100 கிராம் எடுக்கிறோம் அப்படின்னாலே 25 கிராம் சாலிடா கிடைச்சிடும். புரியுதுங்களா? ஸோ அது எடுக்கக்கூடிய சிக்கன பொறுத்து. இப்ப நாட்டுக்கோழிலாம் எடுக்கிறீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் சர்ப்ளஸாவே 28 கிராம்ஸ் அளவுக்கே கிடைக்கும். வீட்ல வளர்க்கிறதா இருக்கணும். ஃபார்ம்ல இருக்கிறது எல்லாமே ஒண்ணு தான். பெருசா வித்தியாசம் கிடையாது. வீட்ல வளர்க்கறது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஆரோக்கியம் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த மாரி நான்வெஜ் எடுக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வெஜ் எடுக்கிறவங்களுக்கு மத்தியானம் ஒரு பருப்பு எடுத்துக்கோங்க. அதே மாரி நைட்டு நம்ம சாப்பிடும்போது அதுக்கு பொடி வச்சுக்கலாம் இட்லிக்கு. இல்லன்னா பருப்பு சாம்பார் வச்சுக்கலாம். இல்லன்னா அடை, பருப்பு போட்டு அடை. இந்த மாதிரி எடுக்கும்போது, அதுல பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய ஒரு 2 அடை நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா கூட, அதுல ஒரு 10 கிராம் வந்துரும். ஆக ஒரு நாளைக்கு நீங்க 60 கிலோ இருக்கீங்கன்னா, 60 கிராம் புரோட்டீன் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். இந்த மாரி எளிமையான முறையில புரதங்கள நம்மளால எடுத்துக்க முடியும். புரியுதுங்களா? அதுக்கும் மேல ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுற ஹேபிட்லாம் இருக்கு அப்படின்னா, நம்ம முறுக்கு, லிப்பேட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிடுறத விட, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா,
ரொம்ப சிம்பிளா இந்த முறுக்குல கூட கடல மாவுல முறுக்கு செய்வாங்க. நாங்க சேலம் காலேஜ்ல வந்து விநாயகா மிஷன்ஸ்ல படிக்கும்போது ஆட்டையாம்பட்டியில இந்த கடல மாவுல முறுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ். நல்லாருக்கும். அந்த மாரி செய்றவங்களா இருந்தா, அந்த மாரி செஞ்சு வச்சுக்கலாம். எண்ணெய்ங்க அப்டின்னா கரெக்ட்டு தான் எண்ணெய். அப்ப குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்டின்னா, அந்த மாரி செஞ்சு வச்சுக்கோங்க. இல்லன்னா சுண்டல், மொள கட்டின பயறு வகைகள். அத வந்து பார்த்தீங்கன்னா, சுண்டல் செஞ்சு குடுக்குறீங்க அப்டின்னா, ரொம்ப ஈஸியா அந்த 60 கிராம நம்மளால ஃபுல்ஃபில் பண்ணிட முடியும். 60 கிலோவா இருக்காங்க அப்டின்னா, 50 கிலோனா இன்னும் கம்மியாவே தேவ. ஆக நீங்க எவ்ளோ வெயிட் இருக்கீங்க? ஒவ்வொன்னுத்துலயும் எவ்ளோ புரதம் இருக்கு? அந்த புரதத்த தோராயமா கால்குலேட் பண்ணி நீங்க செய்றீங்க. இந்த மாரி எளிமையான முறையில செய்றீங்க அப்டின்னாலே, ஒரு நாளைக்கு தேவையான புரதம் ஃபுல் ஃபிளெட்ஜ்டா கிடைச்சிடும். ஆக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மசில்ஸ் வந்து அ அது வந்து பார்த்தீங்கன்னா, வியர் அண்ட் டியர் அப்டின்றது இருக்கும். போனு, மசில்ஸ் எல்லாம். அந்த மாரி ப்ராப்ளம் இல்லாம ஏஜ் ஆக ஆக மசில்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அந்த மாரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் சட்டுன்னு வராம, எப்பயுமே ஆரோக்கியமா இருக்க முடியும். ஃபேட் அதிகமா இல்லாம, ஆரோக்கியமான உடல் அமைப்பு அப்டின்றது இருக்கும். புரியுதுங்களா? ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல சந்திக்கலாம்.